தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரே, என் இதழ்களை திறந்தருளும், என் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. அன்னையின் பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பீடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். அன்னையினுடைய திருப்பீடத்தில் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு தமிழில் திருப்பலி நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும் 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும் மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும் 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும் மாலை 5 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலியும் பேராலய மேல்கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு கொங்கணியில் திருப்பலியும் காலை 9 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பீடமும் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை 7 மணிக்கு மாதா குளத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமைகளில் காலை 7 மணிக்கு நடுத்திட்டு ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீர்த்தனத்திற்கும் அமைதி ஜபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் திருமண தகவல் மையம் செயல்படுகின்றது. அதற்கான நேரம் அந்தந்த இடங்களில் முன்புறம் உள்ள தகவல் பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecasted through Jaya Plus. Every day at 3 p.m. Mass in Tamil will be offered in the main shrine. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 6 p.m. Holy Rosary followed by Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi, at 5 p.m. Mass in Kannada will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Kongani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m. and Adoration Chapel also will be open for the people from 6 a.m. to 8 p.m. All Saturdays there will be Mass in Tamil at 7 a.m. in Madhakulam. On the 4th Saturday of every month there will be Mass in Tamil at 7 a.m. in Naduthitti Church. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayers and for your spiritual needs. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். விண்ணக அரசியே மனம் களி கூறும். அல்லேலூயா. ஏனெனில் இறைவனை கருத்தாங்கும் பேறு பெற்றீர். அல்லேலூயா. தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. எங்களுக்காக இறைவனை மன்றாடும். அல்லேலூயா. கன்னிமரியே அகமகிழ்ந்து பூரிப்பு அடைவீர். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. இறைவாவுடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால்
உலகம் மகிழ திருவுளம் கொண்டீரே. அவருடைய அன்னையாகிய கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் நிலை வாழ்வின் பெருமகிழ்வில் பங்கு பெற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இந்த திருத்தேர் பவனி வரும் இடங்களில் எல்லாம் உமது இறை ஆற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னை, உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டிற்கு வேண்டிய ஒற்றுமை, அமைதி, எங்கள் நாட்டிற்கு வேண்டிய வளமை, மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள், பொருள், நீடிய ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்றுத் தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பவனிக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்னையின் இந்த திருத்தேர் பவனிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். சிலுவையை ஏந்தி செல்லும் பீடச் சிறுவரும் தேரினை ஏந்தி செல்பவர்களும் புனித பாதையின் நடுவே செல்லவும், புனித பாதையின் இரு பக்கங்களிலும் வரிசையாக நிற்கவும், தேரை தொடுவதற்கு யாரும் முயற்சி செய்யாதீர்கள். தயவு செய்து உங்கள் செல்போன்களையும் கேமராக்களையும் பயன்படுத்தாதீர்கள். இது ஜெப நேரம். உங்கள் குழந்தைகள் சத்தம் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு அமைதியாக ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். பாடகர் குழுவை தவிர வேறு யாரும் தேருக்கு பின்னால் வர வேண்டாம். பாடல் பாடப்படும் போது மட்டும் தேரை நோக்கி நிற்கவும், பாடல் முடிந்ததும் பயணத்தை தொடரவும். யாரும் பவனிக்கு முன்னே செல்ல, அதாவது சிலுவையை ஏந்தி செல்லும் பீடச் சிறுவருக்கு முன்னே செல்ல முயற்சி செய்ய வேண்டாம். இந்த தேர் பவனியின் போது பக்தியோடு ஜெபத்திலும் பாடல்களிலும் ஈடுபட்டு நமது தேவைகளை எல்லாம் புனித ஆரோக்கிய மாதாவிடம் எடுத்துச் சொல்லி அன்னையினுடைய ஆசி பெற்றவர்களாக இல்லம் செல்வோம். பவனி முடிந்ததும் மாதா குல ஆலய அருகில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் திவ்ய நற்கருணை ஆசீரும் தமிழில் திருப்பலியும் நடைபெறும். பேராலய பணியாளர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றவும் நன்றி. Your attention please, dear brothers and sisters. We cordially welcome you to this car procession. During this procession, may Our Lady of Good Health shower on you her choicest blessing. The people who carry the car are requested to carry it at the right height and walk in the middle of the holy path. Please line up on the sides of the car. Please do not use your cell phones and cameras. Ask your children to opt for silent prayers. Please keep silence during this procession and participate in it with great devotion to our dear mother. Please turn towards the car only for songs. Please follow the directions given by the shrine volunteers. Thank you. ஜெபமாலைக்கு முன் மன்றாட்டு. அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றி எறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்டு உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும்.